வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 130 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டேல நல்ல ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல ஒரு 20, 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா போயிட்டு, அங்கருந்து ஒரு 150, 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து, அகைன் நெகட்டிவ்க்கு வந்துட்டு இப்ப திரும்ப 140 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு வாலடைல் இன்னைக்கு நம்ம இண்டெக்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ட்ரேடர்ஸ் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வாலடைல்னால பார்ப்போம். ஸோ நேத்தும் நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கும் நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இதுல நமக்கு ஏதாச்சும் பயன் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. செத்த பாம்பாட்டம் ஒரே இடத்துல போர்ட்ஃபோலியோ படுத்து தூங்கிட்டு இருக்கே தவிர, சீரெல்லாம் மாட்டிக்குது. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லாம தான் நம்ம போர்ட்ஃபோலியோ கிடந்துட்டுருக்கு. பர்சனலா என்னோட போர்ட்ஃபோலியோ கிடக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு வந்து தெரியல. ஸோ பார்ப்போம், இதே நிலைமை நிலைக்குதா அப்படின்ட்டு. நிஃப்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மேனேஜ் பண்ணி மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் பல பக்கம் பங்குகள் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஆட்டோ செக்டர் திரும்ப ஒரு நல்ல ரெக்கவரை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எம்என்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆட்டோ செக்டர் டாடா மோட்டார்ஸ் அண்டு அசோக் லேலண்ட், மாருதி சுசுகி போன்ற பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. நேற்றும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். மகேந்திரா ஏறுவது தான் கொஞ்சம் மனவலியாக இருக்குது. பார்ப்போம் இந்த ஏற்றம் வந்து நிலைக்குமா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஸோ ஏற்பட்டதுன்னா நல்லது, ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். இல்லைன்னா திரும்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ 2 நாள் ஏற்றத்தை மட்டும் வச்சு எதுவும் நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஓடிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். குளோபலாக இந்த வார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கோட டேல கூட ஒரு அப்டேட் பார்த்தேன். என்னென்னா, இந்த துபாய் கிட்ட ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துபாய் பக்கத்தில் இந்த ஆயில் ஸ்டோரேஜ் நேற்றும் அடிச்சிருந்தாங்க, நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கிறது தான் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இது எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பார்ப்போம் எத்தனை நாட்களுக்குன்ட்டு. ஒரு பக்கம் க்ரூடும் நமக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போது பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து சந்திக்காமல் இருப்பதற்கு. ஆனாலும் என்றைக்குனாலும் ஆபத்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பிரச்சனையோடு நிற்குதா, இல்லை புது புது பிரச்சனைகள் ஏதாச்சும் இவங்க கிளப்பி விடுறாங்களான்ட்டு. ஸோ அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த யூரோப் யூனியன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஃபாரின் பாலிசி சீஃபான காஜா கல்லாஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் பார்த்திங்கன்னா யூரோப் யூனியனையும் இந்த யுத்தத்தில் வந்து கலந்துக்குமாரி கேட்டிருக்காங்க. ஆனால் யூரோப் யூனியனோட இந்த ஃபாரின் பாலிசி சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இது வந்து எங்களோட யுத்தம் இல்லை, இது யூரோப்பியனோட வார் இல்லை. ஸோ அதனால் எங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்காத, பேசாமல் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கரெக்டான ஒரு பதில் தான். அமெரிக்காவே இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள போகிற அவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இது இருக்குது அது இருக்குன்னு அவனை போட்டு எங்கேருந்தோ வந்து அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்ட்டு மற்ற நாடுகளையும் கூப்பிட்டுட்டு இருக்கான். இதில் இப்போது இந்தியாவும் ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவில் ஏதோ முன்னாள் இராணுவ அதிகாரி ஏதோ சொல்லியிருக்கிறதாவும் ஒரு செய்தி பார்த்தேன். பட் அதுக்கு முழுவதும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா. எல்லாத்தையும் கோர்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க இந்த அமெரிக்கா காரணங்க. ஸோ இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க. பைடன் ஆட்சியில் அது வாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருந்த அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் ட்ரம்ப் மாதிரியே பைத்தியம் முடிச்சு ஆடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முடிவு காலம் எப்போன்னு பார்ப்போம். ட்ரம்ப்பை பொறுத்து பதவி விலகுனா தான் திரும்ப அடுத்த ஒரு நல்ல காலம் ஏற்படும் உலகத்துக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ மதர்சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, மதர்சன் வந்து ஒரு நிறுவனத்தை அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேயில் மதர்சன் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. கரண்ட்டாக ஒரு 2% வரைக்கான ஏற்றம் இன்றைக்கி மதர்சனில் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆர்விஎன்எல் பார்த்திங்கன்னா என்எம்டிசி கிட்டேருந்து ஒரு ரீஃபர்பிஷ்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 95 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் ஆர்விஎன்எலுக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் அவ்வளோதாங்க. இது பக்கமெல்லாம் இப்போதைக்கு நம்ம போகிறதுல எந்த விதமான யூஸும் இல்லை. நல்ல ஒரு பீக் வேல்யூவில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஆர்விஎன்எல்லாம் நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பீக்கில் இருந்த பங்கு இப்போது அருமையான ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னும் தொடரும், கொஞ்சம் கொஞ்சமாக தொடரும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது. எங்கே இருந்தது? 600 கிட்ட இருந்தது. இப்போது
டூ 250 கிட்டே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 400 பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்து கரெக்ட் ஆயிருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஒரு பெட்டர் வேல்யூவேஷன் வந்ததுன்னா, அப்போ இதெல்லாம் பத்தி நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு ரிட்டர்ன வந்து குடுத்துருச்சு. ஸோ, இதுக்கப்புறம் இது பீக்ல இருந்து இவ்வளோ இறங்கியிருக்கே அப்படின்ட்டு நம்ம போய் உள்ள விழுந்தோம்னா, கண்டிப்பா மாட்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ Zydus அண்ட் லூபின் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, Zydus வந்து இந்த ரீயூசபிள் செமக்ளூடைடு இன்ஜெக்ஷன வந்து அவங்க இப்போ தயாரிச்சு அவங்க நம்ம மார்க்கெட்ல வைக்க போறாங்க. இப்போ அதில வந்து இவங்களும் லூபினும் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இவங்க Zydusஓட இந்த ரீயூசபிள் செமக்ளூடைட் வெயிட் லாஸ் பென்ன வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்காக ஒரு அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டாவும் சில அமௌண்ட் வந்து குடுத்துருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இதனால Zydusஓட உதவியோட இந்தியால லூபின் பார்த்தீங்கன்னா, இந்த செமக்ளூடைட் ஜெனரிக் ட்ரக்க வந்து விக்க போறாங்கங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. இது 2 நிறுவனங்கள பொறுத்த வரைக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். இன்னும் ஒரு 3 நாள் தான். 20ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். 20ஆம் தேதி இந்த செமக்ளூடைட் ஜெனரிக் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல எல்லா ஃபார்மா நிறுவனங்களும் வந்து விக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, யாருக்கு பெரிய கெயின் கிடைக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோழமண்டல் செக்யூரிட்டீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள விட அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட்ராக்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. அதே மாரி இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் மாருதி சுசுகிய அவங்க வந்து டாப் பிக்ஸா வந்து வச்சிருக்காங்க. ஸோ, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எனக்கும் அதில தான் உடன்பாடு. ஸோ, கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு நல்ல பிசினஸ் தான். கண்டிப்பா தொடர்ந்து நல்லா பண்ணுவாங்க. ஆனா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக கமர்ஷியல் வெஹிக்கிள இப்ப நம்ம வாங்க முடியுமான்னு கேட்டா, அதுவும் நல்ல ஏற்றத்த குடுத்துருச்சு. ஸோ, இதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஒரு ரிட்டர்ன் குடுப்பதற்கான ஒரு சான்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இல்ல. அதனால அந்த மாரியான பங்குகள் பக்கம் அதே மாரி தான் அசோக் லேலாண்டும். ஸோ, அசோக் லேலாண்ட் எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அசோக் லேலாண்ட் பக்கமெல்லாம் இப்போதைக்கு போறதுலலாம் எந்த விதமான அர்த்தமும் இல்ல. ஸோ, அது பக்கம் போகாம இருப்பது நல்லது. ஒருக்கா நமக்கு அதில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஸோ, டெட் அதிகமா இருக்கு அசோக் லேலாண்ட்ல அப்படின்ட்டு அந்த பங்க வெறுத்தாங்க. ஆனா, அதில கடனெல்லாம் இல்ல. அது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா, இப்பவுமே பார்த்தீங்கன்னா, பலரும் வந்து அதில டெட் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனர்ல போய் பார்த்துட்டு அசோக் லேலாண்டா ஐயோ! இவ்வளோ கடன் இருக்கே அப்படின்ட்டு தான் பலரும் வந்து ஃபீல் பண்றாங்க. நெனச்சுக்கிறாங்க கடன் இருக்குன்ட்டு. ஆனா, ஸோ அந்த கடன் பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய ஃபினான்ஸ் கம்பெனியோட கடன். அதே தான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவ பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, அசோக் லேலாண்டுக்கும் சரி, மஹிந்திராக்கும் சரி டெட் ஃப்ரீ பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ கடன் இருக்கு அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போய் கேட்டுட்டு, நம்மளும் அதில கடன் இருக்குன்னு நெனச்சுட்டு, நம்ம கண்மூடித்தனமா நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த முடிவு வந்து தவறா தான் வந்து அமையும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து தெரியும்போது, ஐய்யயோ! இது நம்ம தப்பா நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நீங்க நெனைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு பங்கு அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த இன்னும் நல்லா டீப்பா அனலைசிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீனர பார்க்கறது, இல்ல மஹிந்திரால கடன் இருக்கு அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு பக்கம் சொல்றாங்கங்கிறத கேட்டுட்டு, இது கடன் நிறைந்த கம்பெனி அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இல்ல. ஸோ நம்ம இறங்கி வேலை செஞ்சா தான் நமக்கு நல்லது நடக்குமே தவிர, எங்கேயோ ஒரு பக்கம் அதுவும் என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன். என்னையும் சேர்த்தாமலாம் நான் சொல்றது இல்ல. ஸோ மேபி நான் சொல்றேன் அப்படின்ட்டு போய் வாங்குனா, அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்ப தான் வந்து ஏற்படுத்தும். ஸோ கேட்டுக்கோங்க. ஆனா ஓன் டிசிஷன் எடுங்க. செக் பண்ணி பாருங்க. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நீங்க அனாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். ஸோ அத மட்டும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வோடஃபோன் ஐடியாவ வந்து இப்போ ஜேஎஸ்டபிள்யூ அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூர சேர்ந்த ஒரு நிறுவனம் எல்லாம் சேர்ந்து வாங்க போறதா, ஸ்டேக் அக்யூர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. உண்மையா பொய்யான்னுலாம் தெரியல. பட் இப்படி ஒரு செய்தி நேத்து வந்திருக்கு. இது இன்னைக்கு தான் என் கண்ணுல வந்து பட்டுது. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜேஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவா பல பிசினஸ வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார், இன்னொரு பக்கம் ஸோ ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டு, ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அப்படின்ட்டு ஃபுல்லா எல்லா பக்கமும் பிஸ்னஸ பெரிய அளவுக்கு வந்து விரிவுபடுத்திட்டே வந்துட்டுருக்காங்க இந்த ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ எங்க போய் நிக்க போதுன்னு தெரியல. பட் இந்த வோடஃபோன் ஐடியாலாம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நஷ்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமா தான் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஜியோ வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் இந்த நிறுவனத்தோட மேனேஜ்மெண்ட் வந்து சரியா இந்த நிறுவனத்த நிர்வகிக்கல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, ஜியோ வந்து முடிச்சுட்டான் அப்படின்னா, ஏர்டெல் மட்டும் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தலைமை பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல சரியா வழிநடத்தி கொண்டு போய், இன்னுமே ஒரு நல்ல போட்டி நிறுவனமா வந்து வச்சிருக்காங்க. ஆனா, இவங்களால அந்த மாரி பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டா, பண்ண முடியல. நிர்வாக திறமை ரொம்ப குறைபாடா இருந்திருக்கு இந்த பிர்லா குரூப்ப பொறுத்தவரைக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். ஸோ, இதனால தான் நிறுவனங்கள் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ, அடுத்தது
அல்கைல் அமைன்ஸ் கெமிக்கல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அல்கைல் அமைன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த அமோனியா இப்போ ஷார்ட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்புறம் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையினால. ஸோ இதனால புரொடக்ஷன வந்து ஹால்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ். அதுவும் இல்லாம இந்த பங்கு இப்போ நல்லாவே ஒரு 52 வீக் லோவுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50% வரைக்கான கரெக்ஷன குடுத்த பங்கா இருக்கு. ஆனா கெமிக்கல் பங்கு. ஸோ இது பக்கமெல்லாம் இப்போதைக்கு நம்ம போ வேண்டாம். ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான முடிவுகள நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பொறுமையா நல்லா அனலைசிஸ் பண்ணி ஒவ்வொரு பங்கா பிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னும் சில இன்ஃபர்மேஷனோட டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!